Hi, in the நம்ம மேக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர் எக்ஸாம், டெட் எக்ஸாம், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், மேக்ஸ் பேஸ்ட் ஆன் பிஜி லெவலுக்கான ஒரு இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 root of x cube plus 3 minus 2 into root x divided by x squared minus 1. ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா minus 1 divided by 4. X வந்து இது வந்து நம்ம எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்னா எலாஸ்டிக் ரூல் தான். எலாஸ்டிக் ரூல் வந்து எப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிமிட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 0/0 வந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே நம்ம மேக்ஸிமம் இது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது எலாஸ்டிக் ரூல் அப்படின்றது. இப்போ 0/0 வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ போட்டுருவோம். ஸோ அப்படி வந்தால் நம்ம போடக்கூடாது. ஸோ அதில் வந்து நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வி கேன் ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ இந்த எலாஸ்டிக் ரூல் அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னா மேலே இருக்க வேல்யூ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கீழே இருக்க வேல்யூ ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மேலே இருக்க வேல்யூ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரூட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/2 root of x square plus 3 வரும். இன்னொரு x square பண்ணீங்க அப்படின்னா 2x. அதே மாதிரி இங்க வந்து அதே சிமிலர்லி root x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 1/2 into root x. இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அது கீழே வந்து -1 வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 0, x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஸோ இப்போ வந்து லிமிட் என்ன ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லிமிட்டை வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/√4 கிடைக்கும். அது √4 2, 1/1 வேல்யூ வந்து 1, கீழே வந்து டிவைட் பை 1. ஸோ இதே வந்து இந்த 2 வந்து கீழே கொண்டு வந்துருங்க. கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 2 × 2 நம்மளுக்கு 4 ஆயிரும். அப்போ -1/4. அப்போ ஆப்ஷன் வந்து கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரூட்டை வந்து நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டிப்பா 0 ஆயிரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா root of x squared plus 3 whole to 1/2. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/2 வேல்யூ, அதாவது ரூட் ஆஃப் வேல்யூ வந்து 1/2 பவர்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்புறம் 1/2 -1 இருக்கும். அப்போ 1/2 -1 என்ன ஆயிரும், -1/2 ஆயிரும். அந்த -1/2 அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீழே வந்து கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரூட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த எல்லா சொல்றது அப்ளை பண்ணி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ல எல்லா கொஸ்டினுமே நீங்க பிஜிடிஆர் எக்ஸாம், செட் எக்ஸாம், ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த கொஸ்டின். ஸோ இது மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம முடிஞ்சு தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் நம்மளால ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண முடியல. அன்பார்ச்சுனேட்லி நம்மளால எதுவும் பண்ண முடியல. பட் டெய்லி நம்ம பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறோம். பட் நம்மளால எதுவும் ஒர்க் பண்ணி காமிக்க முடியல. முடிஞ்சளவு நம்ம டெய்லி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஒரு பிஜிடிஆர் எக்ஸாம் இருக்கு, செட் எக்ஸாம் இருக்கு. தொடர்ந்து வந்து டெய்லி ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து நம்ம வீடியோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. நான் அப்புறம் ஒவ்வொரு விஷயம் முடிக்கிறவங்க நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.